வணக்கம் மாணவர்களே. இன்றைய தினம் இலங்கை தேசிய கல்வி நிறுவகமும் கல்வி அமைச்சும் இணைந்து எதிர்வரும் காப்போதா உயர்தர பரீட்சைக்கான தயார்படுத்துகையில் ஒரு அங்கமாக ரசாயனவியல் பாடத்தில் நாம் உங்களை சந்திக்கின்றோம். இந்த ரசாயனவியல் பாடத்திலே அசேதன ரசாயனத்தில் ஒரு முக்கிய அம்சம் கேட்டையன்களின் பண்பறி பகுப்பு, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் கேட்டையன்ஸ். அது பௌதீக ரசாயனத்தாலும் விளக்கப்படும். அந்த வகையிலே நான் இன்று முதலில் அசேதன ரசாயனம் தொடர்பான அம்சங்களையும் தொடர்ந்து பௌதிக ரசாயன அம்சங்களையும் உங்களுடன் மீட்டுக் கொள்கின்றேன். நல்லது மாணவர்களே, இப்பொழுது பாருங்கள் இங்கே முதலில் கூட்டம் 1. இந்த கற்றையன்களை நாம் கூட்டங்கூட்டமாக வகுக்கின்றோம். அந்த கற்றையன்கள் வீழ்வடிவாகிற தன்மையின் அடிப்படையில் 5 கூட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. கூட்டம் 1 பாருங்கள், வெள்ளி அயன்கள், மெர்க்யூரஸ் அயன்கள், லெட் அயன்கள், அயன்கள். இந்த 3 ஒரே கூட்டமாக வைக்கப்படுகின்றன. இந்த கூட்டத்தை எவ்வாறு பரிசோதிக்கின்றோம் என்றால், தரப்பட்ட கற்றையன் கரைசலிற்கு ஐதான குளிர்ந்த HCl சேர்க்கிறோம். ஐதான குளிர்ந்த HCl, அந்த நிபந்தனையை கவனிங்க. ஐதான குளிர்ந்த HCl. நல்லது மாணவர்களே, வெள்ளி அயன்கள் இருப்பின் AgCl, லெட் அயன்கள் இருப்பின் PbCl2, மெர்க்யூரிக் 1 அயன்கள் இருப்பின் Ag2Cl2 வெள்ளை வீழ்வடிவுகளாக அமையும். இல்லையா? இங்கே நிறத்தை கவனியுங்கள். வெள்ளை வீழ்வடிவுகளாக அமையும் 3. மேற்படி வீழ்வடிவுகளை வடித்து அகற்றுங்கள். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த எமது பாடப்பரப்புக்குள்ளே இந்த 3 குளோரைட்டுகளும் தான் வீழ்வடிவுகள் ஆகும். AgCl, PbCl2, AgCl. 3 வெள்ளை வீழ்வடிவுகள். இது முதலாவது செட். 2வது பாருங்கள், அந்த கூட்டம் 1 வடிதிரவத்திற்குள், கூட்டம் 1 வடிதிரவத்தினோடு H2S வாயுவானது குமிழ்த்தப்படும் போது, பபிள் பண்றது, அதுக்குள்ள செலுத்தும் போது உருவாகும் சல்பைட்டுகள் இந்த கற்றையன்களுக்குரியவை. இதிலே நான் அந்த நிறத்தின் அடிப்படையிலே தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3, தொகுதி 4 என 4ஆக பிரித்துள்ளேன். நீங்கள் H2S வாயுவை செலுத்தும் போது இந்த கியூப்ரிக் அயன்கள், மெர்க்யூரிக் அயன்கள், லெட் அயன்கள், பிஸ்மத் அயன்கள் இருப்பின் அவை முறையே CuS, AgS, PbS and Bi2S3 கருப்பு வீழ்வடிவுகளாக தோற்றும். அதனை விட இந்த தொகுதி 2 உள்ள கற்றையன்கள், கட்மியம் அயன்கள், ஆசனிக் அயன்கள், ஸ்டெனிக் அயன்கள், SN4+ அயன்கள் இருப்பின் அவை யாவும் மஞ்சள் நிற சல்பைட்டுகளாக படிவுறும். தொகுதி இங்கே பாருங்கள், இந்த கூட்டம் 2 Sb3+ அது தனித்துள்ளது, ஆன்டிமணி. அது இருப்பின் H2S வாயுவுடன் செம்மஞ்சள் வீழ்வடிவு தோன்றும். இந்த SN2+ இருப்பின் மஞ்சட்கவிலம் அல்லது கவில வீழ்வடிவு தோன்றும் சல்பைட்டுகள். இந்த மீண்டும் ஒருக்கா இந்த கூட்டம் 2 பாருங்க. கூட்டம் 1 வடி திரவத்திற்குள்
கூட்டம் ஒன்றிலே வெள்ளியயன்கள், மெர்க்யூரஸ் அயன்கள், லெட் அயன்கள் அவை குளோரைட்டாக வீழ்வடிவாக்கப்பட்ட பின் நாங்கள் வடிதாளின் உதவியுடன் அவற்றை வடிப்போம். அந்த வடி திரவத்திற்குள் என்றால் கூட்டம் ஒன்று போய்விட்டது. H2S வாயுவை குமிழ்த்தும் போது H2S வாயுவை குமிழ்த்தும் போது பபிள் பண்றது பின்வரும் அயன்கள் அவற்றின் சல்பைடுகளாக படிவுறும். இந்த கட்டியன்களை நினைவில் நிறுத்துவது அவசியம். அவற்றின் நிறங்களும் அவசியம். கியூப்ரிக் அயன்கள், மெர்க்யூரிக் அயன்கள், லெட் அயன்கள், பிஸ்மத் அயன்கள் யாவும் கருப்பு நிற வீழ்படிவுகள். கேட்மியம், ஆர்சனிக், Sn4+ மஞ்சள் வீழ்படிவுகள். Sp ஆன்டிமணி, செம்மஞ்சள், SNS. இது நீங்கள் இப்போ நான் சாதாரணமாக அடிப்படையில் இதை செய்கிறதை பற்றி சொல்லித் தருகிறேன் இல்லையா. அடுத்த அம்சம், இந்த நாம் இனி கூட்டம் ஒன்றின் முடிந்தால் கூட்டம் 3 வடிதிரவத்துக்கு செல்கிறோம். கூட்டம் 3க்குரிய சோதனையை மேற்கொள்ளும் போது கூட்டம் 2 வடிதிரவத்தை முதலில் கொதிக்க வைக்குக. இதற்குரிய விளக்கங்களை நான் தொடர்ந்து தருவேன். கொதிக்க வைக்குக அந்த நிபந்தனையை வழிவாக என்றால் இவையும் உங்களிடம் பரீட்சிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆர்டர் மாறக்கூடாது. முதலில் கூட்டம் 2 வடிதிரவத்தை கொதிக்க வைக்குக என்றால் கூட்டம் 2 கற்றியன்களை அகற்றிய பின் வடிகரசலை கொதிக்க வைக்குக. கூட்டம் 2 வடிதிரவத்தினை அதன் பின் கூட்டம் 2 வடிதிரவத்திற்கு 2-3 துளிகள் கொங்கு HNO3 செறிந்த HNO3 சேர்க்குக. மீண்டும் கூட்டம் 2 வடிதிரவத்தை கொதிக்க செய்க. அப்ப கவனிங்க, 2 தரம் கொதிக்க வைக்கிறீங்க. முதலில் வடிதிரவத்தை வெறுமனவே கொதிக்க வைப்பீர்கள். பின்னர் 2-3 துளி செறிய HNO3 சேர்த்து மீண்டும் கொதிக்க செய்வீர்கள். அடுத்த கட்டம், கரைசலை அறை வெப்பநிலையை அடைய விடுக. அடுத்த கட்டம், அந்த நுணுக்கங்களை தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். அறை வெப்பநிலைக்கு குளிர விடுங்கள். அதன் பின் அமோனியம் குளோரைடு ஏக்குவஸை சேர்க்குக. இறுதியாக மிகை அமோனியா நீர்க்கரைசலை சேர்க்குக. அப்ப இதில் நான் உங்களுக்கு 5 அல்லது 6 விடயங்களை வலியுறுத்துகிறேன். கூட்டம் 2 வடிதிரவத்தை கொதிக்க செய்க. கூட்டம் 2 வடிதிரவத்திற்கு 2-3 துளிகள் செறிய HNO3 சேர்க்குக. மீண்டும் கூட்டம் 2 வடிதிரவத்தை கொதிக்க செய்க. கரைசலை அறை வெப்பநிலைக்கு குளிர விடுக. அதன் பின் அமோனியம் குளோரைடு ஏக்குவஸ் சேர்க்குக. இறுதியாக மிகை அமோனியாவை சேர்க்குக. இந்நிலையில் இந்த 3 கற்றியன்களும் அங்கு இருப்பின் அலுமினியம் அயன்கள், ஃபெரிக் அயன்கள், குரோமியம் அயன்கள், அம்மூன்று கற்றியன்களும் அங்கு இருப்பின் அவை அவற்றின் ஐதரொக்சைட்டுகளாக படிவடையும். அதிலே அலுமினியம் ஹைட்ரோக்சைடு ஜெலட்டின் போன்ற வெள்ளை வீழ்படிவு. இந்த ஜெலட்டினுக்கு தமிழில் சொல்லுவோம் ஊன் பசை போன்ற, ஜெலட்டின் போன்ற வெள்ளை வீழ்படிவு. இந்த குரோமிக் ஹைட்ரோக்சைடு நீலப்பச்சை வீழ்படிவு. ஃபெரிக் ஹைட்ரோக்சைடு செங்கவில வீழ்படிவு. அப்போ இங்கு உங்களுக்கு ஒரு அவதானம் வேண்டும். இந்த அலுமினியம் அயன், ஃபெரிக் அயன், குரோமியம் அயன்களை
நீங்கள் இலகுவாக இங்கே வேறாக்கி கண்டுபிடிக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட அயன்கள் வந்தால்தான் கொஞ்சம் சிக்கல். ஆனால் எமது பாடப்பரப்பிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்றியன்களை ஒரே கூட்டத்துக்குள் தருவது இல்லை. பொதுவாக அது விதியண்டல்ல, பொதுவாக தரமாட்டார்கள். அது அடுத்த அதனுடைய இந்த 3ல் யார் இருந்தால் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கலாம். நான் சொன்னேன், இதற்குரிய விளக்கங்களை நான் பின்பு தொகுத்து சொல்கிறேன். முதலில் செய்முறை மட்டும். அப்போ கூட்டம் 2இன் வடிதிரவத்தை எடுத்து கொதிக்க செய்து 2-3 துளிகள் HNO3 சேர்த்து மீண்டும் கொதிக்க செய்து அறை வெப்பநிலைக்கு குளிர விட்ட பின் அமோனியம் குளோரைடு கரைசலை சேர்த்து மிகை அமோனியாவை சேர்க்குக. மேற்படி கற்றியன்கள் அவற்றின் ஐதரோட்சைடு வீழ்படிவுகளை தோற்றுவிக்கும். இதிலே இந்த விளக்கத்தையும் உடனே சொல்லிவிடுவது நல்லதென்று நம்புகிறேன். இந்த வடிதிரவத்தை ஏன் கொதிக்க செய்ய வேண்டும்? நீங்கள் கூட்டம் 2இல் செலுத்திய H2S வாயு அங்கே மிகையாக இருப்பின் கொதிக்க செய்வதன் மூலம் அந்த H2S அகற்றப்படும். பின்னர் HNO3 சேர்க்கிறோம். அதன் நோக்கம் ஃபெரஸ் அயன்கள் இருந்தால் ஃபெரிக் அயனாக மாற்ற. அப்போ HNO3 சேர்த்து கொதிக்க வைக்க ஃபெரஸ் அயன்கள் இருப்பின் அவை ஃபெரிக்காக மாறிவிடும். அமோனியம் குளோரைடை சேர்க்க வேண்டும். அதற்கு காரணம் பொது அயன் விளைவு. அதன் பின்புதான் அமோனியாவை சேருங்க. இதை நான் ஒரு வினாவின் மூலம் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஏன் அமோனியம் குளோரைடு சேர்க்க வேண்டும்? சரியா? அப்போ இதில் இந்த 3 கற்றியங்களும் இருந்தால் அவை வீழ்வடிவாகும். அலுமினிய ஹைட்ரோக்சைடு ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு, ஜிங்க் ஹைட்ரோக்சைடு ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு, மெக்னீசிய ஹைட்ரோக்சைடு ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு. அதாவது ஊன் பசை மாதிரி. ரெண்டா பிள்ளைகள் அப்படி ஒரு கூழாக வரும். இந்த பைண்டகம் பார்த்துருப்பீங்க தானே? ஆனால் பைண்டகம் ஒட்டி பிடிக்கும், இது ஒட்டி பிடிக்காது. ஆனால் இந்த கூழ் மாதிரி வரும். ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு. ஏன்னா கீழே போய் டிபாசிட் பண்ணாமல், அது நேரத்தில் ஒரு தொங்கல் நிலையிலும் இல்லாமல் ஒரு தடித்த கூழ் நிலையில் காணப்படும். ஜெலட்டின் போன்ற வெள்ள வீழ்வடிவு. ஜெலட்டினுக்கு தமிழ் ஊன் பசை. சரி, இந்த 3 நிறங்களையும் அவதானித்து கொள்ளுங்கள். நல்லது. இப்பொழுது நான் கூட்டம் 4க்கு செல்கிறேன். கூட்டம் 4ல் 4 கற்றியன்கள் உண்டு. Zn2+, Mn2+, CO2+, நிக்கல் 2+. இந்த 4 கற்றியன்களும் இந்த கூட்டத்திலே உண்டு. சரியா? இந்த கூட்டத்திலே இந்த 4 கற்றியன்களும் அமைகின்றன. நல்லது. அதனை தொடர்ந்து பாருங்கள். என்ன செய்கிறோம்? கூட்டம் 3இன் வடிதிரவத்தினோடு H2S வாயுவை குமிழ்த்துகிறோம். கூட்டம் 3இன் வடிதிரவம். நாம் கூட்டம் 2இலும் அந்த வேலையை தான் செய்தோம். அது கூட்டம் 1இன் வடிதிரவத்திற்குள் H2Sஐ செலுத்தினோம். ஆனால் ஊடகம் அமில ஊடகம் என்றால் கூட்டம் 1இலே நாங்கள் போதுமான HCl செய்திருக்கிறோம், அமில ஊடகம். இப்பொழுது கூட்டம் 3இன் வடிதிரவம் கார ஊடகம் அமோனியா உண்டு. அதற்குள் H2Sஐ குமிழ்த்துகிறோம். இதன் போது இந்த கற்றியன்கள் இருப்பின் ZnS வெள்ளை வீழ்வடிவாக தோற்றும். MnS மென்சிவப்பு வீழ்வடிவாக தோற்றும். கோபால்ட் சல்ஃபைடு, நிக்கல் சல்ஃபைடு இரண்டும் கருப்பு வீழ்வடிவுகளாக தோற்றும். நீங்கள் தெளிவாக இந்த சில விடயங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜிங்க் சல்ஃபைடு நம்முடைய பாடத்திட்ட உதாரணத்திலேயே வெள்ளை வீழ்வடிவாக தோற்றுகிற ஒரு சல்ஃபைடு. இது ஜிங்கை இனம் கண்டுபிடிக்க உங்களுக்கு நன்கு உதவி செய்யும். வெள்ளை வீழ்வடிவு. MnS மென்சிவப்பு, அதுவும் வேறுபடும். ஆனால் இவை 2 பேருமே கருப்பு. இதிலே ஒரு மேலதிகமான ஒரு நுணுக்கம், இந்த கோபால்டிக் சல்ஃபைடு, நிக்கல் சல்ஃபைடு இரண்டும் கார ஊடகத்தில் தான் H2S உடன் வீழ்வடிவை கொடுத்தன. அமில ஊடகமான கூட்டம் 2இல் கொடுக்கவில்லை.
ஆனாலும் அவை ஐதான அமிலங்களில் கரைய மாட்டாதன. அது முக்கியமான விடயம். அமில ஊடகத்தில் கோபால்ட் அயன்களோ நிக்கல் அயன்களோ H2Sஓட வீழ்வடிவு இல்லை. ஆனால் அவை ஐதான அமிலங்களில் கரைய மாட்டாது. அது ஒரு நுணுக்கம். பொதுவாக இவை இரண்டு பேரும் சூடான ஐதான HNO3 கரையலாம், அல்லது சரி HNO3 கரையும். HCl கரைவது சற்று கடினம். அதனுடைய இது ஒரு முக்கியமான ஆளாக கவனித்துக் கொள்ளுங்க, இந்த கோபால்ட் நிக்கலை. ஆனால் இந்த மெங்கனீசும் செட்டனஸும் அவை அமிலங்களில் கரையக்கூடியவை, ஐதான அமிலங்களில் கரையக்கூடியவை. அப்போ திருப்பியும் ஒருக்கா மீள வலியுறுத்துகிறேன், இந்த 4 வீழ்படிவுகளிலையும் கோபால்ட் நிக்கல் சல்ஃபைடுகள் இரண்டும் கருப்பு வீழ்படிவுகள் மட்டுமல்ல, ஐதான அமிலங்களில் கரைய மாட்டாது. ஆனால் கார ஊடகத்தில் தான் H2Sஓட வீழ்வடிவை கொடுக்கின்றன, அமில ஊடகத்தில் கொடுக்க மாட்டினான். அந்த நுணுக்கத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றகரைக்கு இந்த மெங்கனீசும் சிங்கும் அவை ஐதான அமிலங்களில் கரையக்கூடியவை. இந்த 2 பேர் இதுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ இங்கே கார ஊடகத்தில் H2S செலுத்துவதன் மூலம் இந்த 4ஐயும் வீழ்வடிவாக்குகின்றோம். அடுத்ததாக கூட்டம் 5, கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். இங்கே நான் கூட்டங்கள் என்று குறிப்பிட்டு வருகின்றது கவனித்திருப்பீர்கள், பண்பறி கூட்டங்கள், ஆவர்த்தன கூட்டங்கள் அல்ல. இந்த 3 கேட்ரியன்களும் இருப்பின் நீங்கள் அந்த கூட்டம் 4இன் வடிதிரவத்திற்கு அமோனியம் கார்பனேட்டை சேர்ப்பதன் மூலம் இந்த 3 பேரையும் வெள்ளை நிற கார்பனேட்டுகளாக வீழ்வடிவாக்கலாம். இந்த 3 பேரையும் வெள்ளை நிற கார்பனேட்டுகளாக வீழ்வடிவாக்கலாம். இது இவைக்கு ஒரு சிறப்பியல். இங்கே மெக்னீசியம் வரவில்லை என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். மெக்னீசியம் கார்பனேட்டும் வீழ்வடிவு, அது ஆவர்த்தன கூட்டம் 2 இவையோடு அமைகின்றது. ஆனால் இங்கே வரையில் அது ஏன் என்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம், விளக்கத்தின் போது பார்ப்போம். இப்பொழுது இந்த அவதானங்களை மட்டும் கவனியுங்க. இங்கே கூட்டம் 5ஐ தொடர்ந்து கூட்டம் 6க்கு செல்கின்றோம். மெக்னீசியம் அயன் மட்டும் உண்டு. சிலர் இதனை கூட்டம் 6 என்று சொல்லாது தனித்து மெக்னீசியத்தை குறிப்பிடுகிறார்கள். என்றால் கூட்டம் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்டன அமைய வேண்டும் என்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. எது எவ்வாறு இருப்பினும் இந்த மெக்னீசியம் அயனுக்கு பரிசோதனை செய்யும் போது கூட்டம் 5இன் வடிதிரவத்தின் அரை பங்கிற்கு, தெளிவாக கவனியுங்கள், கூட்டம் 5இன் வடிதிரவம் முழுவதற்கும் அல்ல, கூட்டம் 5இன் வடிதிரவத்தின் அரை பங்கிற்கு சோடியம் ஐதரசன் பொஸ்பேட்டு கரைசலை சேருங்க. மெக்னீசியம் அயன்கள் இருப்பின் அவை மெக்னீசியம் அமோனியம் பொஸ்பேட் வெள்ளை வீழ்வடிவாக தோற்றும். அவையில் ஒரு முக்கியமான விடயம், கூட்டம் 5இன் வடிதிரவத்தின் அரை பங்கிற்கு சோடியம் ஐதரசன் பொஸ்பேட்டை சேர்க்க வேண்டும். அதேன் இந்த அரை பங்கிற்கு என்றால் ஏனென்று பார்ப்போம். பின்பு அப்போ என்ன வரும்? மெக்னீசியம் அமோனியம் பொஸ்பேட், மெக்னீசியம் பொஸ்பேட் அல்ல, மெக்னீசியம் அமோனியம் பொஸ்பேட் வெள்ள வீழ்வடிவாக வரும். இதற்கு தேவையான அமோனியம் அயன்கள் முதலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்குரிய காரணத்தை நான் இதில் சொல்லலாம் என்று நம்புகிறேன். இங்கே பாருங்கள், சோடியம் அயனுக்கும் பொட்டாசியம் அயனுக்கும் உரிய சோதனைகள். இந்த சோடியம் அயனும் பொட்டாசியம் அயனும் பொதுவாக அவற்றின் உப்புக்கள் எல்லாம் நீரில் கரையக்கூடியவை.
எனவே இந்த வீழ்வடிவாக்கல் முறைகள் அவற்றுக்கு பொருந்தாது. இருப்பினும் இந்த எளிய சோதனை சுவால பரிசோதனை செய்க. அதற்கு நீங்கள் விவரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செரியேச்சியலுடன் சேர்த்து பிளாட்டினம் கம்பியை தோய்த்து ஒளிரில் பென்சன் சுவாலையில் பிடித்தல் சொல்ல தேவையில்லை. சுவாலை சோதனை செய்க. மஞ்சள் நிறம், அதை கோல்டன் ஜெலோ பொன் மஞ்சள் என்றும் சொல்வார்கள். பொன் மஞ்சள் சுவாலை நிறம் தோன்றின் அது சோடியம் அயனை தரும். செவ்வூதா வயலட் நிறம் தோன்றின் அது பொட்டாசியம் அயனை காட்டும். அப்ப இந்த சோடியம் அயன்களுக்கு பொட்டாசியம் அயன்களுக்கு உறுதியான சோதனையாக இந்த சுவாலை சோதனையைத்தான் நாங்கள் கொள்கிறோம். சரியா? ஆனபடியா இந்த கூட்டம் 5 கூட்டம் 5 அந்த மீதிக்கு சுவாலை சோதனை செய்ய இயலாது. ஏன்? அங்கே சோடியம் அயன்களை நாங்கள் சேர்த்துள்ளோம். அப்போ சோடியம் அயனை சேர்த்து போட்டு பிறகு சோடியம் அயனுக்கு டெஸ்ட் பண்ணக்கூடாது. இதனால் தான் கூட்டம் 5 வடிதிரவத்தின் அரை பங்கை எடுத்து சோடியம் பாஸ்பேட்டை சேர்த்து மெக்னீசியத்துக்கு சோதிக்கிறோம். மறு அரை பங்கை எடுத்து சுவாலை சோதனை செய்கிறோம். அந்த நுணுக்கங்களை கவனியுங்கள். ஏமாற்றுவார்கள். சரிங்களா? உங்களை போட்டு ஏமாற்றி விட்டுருவாங்க. பரிசோதனையில் பிள்ளையா தந்து போட்டு ஏமாற்றுவேன். எம்சிக்யூலே இம்பாசிபிள் நடந்துள்ளது. சரி, அப்போ இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பாருங்கள். இந்த பொட்டாசியம் உப்புக்கள் பொதுவாக சோடியம் அயனால் மாசடைந்து காணப்படும். எங்களுடைய ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற பொட்டாசியம் உப்புகள் தூய்மையாக இருக்காது. சோடியம் அயனால் பொதுவாக மாசடைந்து காணப்படும். எனவே நீங்கள் சுவாலை சோதனை செய்யும் போது இந்த பொட்டாசியத்தின் செவ்வூதா நிறத்தை சோடியத்தின் பொன்மஞ்சள் நிறம் மறைத்து விடும். பொட்டாசியம் இருந்தால் நீங்கள் ஒப்சர்வ் பண்ண இயலாது. ஏண்டா சோடியத்தின் அந்த பொன்மஞ்சள் நிறம் இந்த பொட்டாசியத்தின் செவ்வூதா நிறத்தை மறைக்கும். இப்படி ஒரு பிரச்சனை வந்தால், அதாவது பொன்மஞ்சள் நிறம் தெரிந்தால், இல்லாவிட்டால் அவசியம் இல்லை, பொன்மஞ்சள் நிறம் தெரிந்தால் நீங்கள் கோபால்ட் கண்ணாடி ஊடாக அந்த சுவாலையை அவதானியுங்க. இந்த கோபால்ட் கிளாஸஸ் கருநீல நிறம், அவை அந்த மஞ்சள் சுவாலைகளை உறிஞ்சி போடுவினோம், அப்சர்வ் பண்ணி போடுவினோம், வெளியில் விட மாட்டினோம். ஆனால் செவ்வூதாவை வெளிவிடுவினோம். என்றால் கருநீல பாதிக்குள்ளால் செவ்வூதாவும் வரலாம். அப்படி என்றால் கோபால்ட் கண்ணாடியை பயன்படுத்தினால் தற்போது செவ்வூதா நிறம் தெரிந்தால் அது பொட்டாசியம் அயனை காட்டும். அப்போ எல்லா சந்தர்ப்பத்திலும் கோபால்ட் கண்ணாடி அவசியம் அல்ல. சோடியம் அயன் பொன்மஞ்சள் நிறம் தெரிந்தால் மட்டும் அந்த சுவாலையை கோபால்ட் கண்ணாடியால் பாருங்கள். இதோட இந்த கேட்ரியன் கண்ட இந்த, அதாவது என்ன மாதிரி செய்ய வேணுமென்ற கருத்தை சொல்லி போட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பொட்டாசியம் அயனுக்கு இன்னும் ஒரு சோதனை உண்டு. அந்த கரைசலை அசெட்டிக் அமிலத்தாலே அமிலப்படுத்துங்க என்றால் அங்கே ஊடகங்கள் கார ஊடகமாக இருக்கு. அமிலப்படுத்தி போட்டு அதுக்கு சோடியம் கோபால்ட் கரைசலை சேருங்க. Na3CO NO2 6 times சோடியம் கோபால்ட் நைட்ரேட் கரைசலை சேருங்க. பொட்டாசியம் அயன் இருந்தால் மஞ்சள் வீழ்வடிவு தோன்றும். சில சமயங்களில் போதுமான பொட்டாசியம் அயன்கள் இல்லாவிட்டால் மஞ்சள் வீழ்வடிவுக்கு பதில் மஞ்சள் கரைசலும் தோன்றும். இந்த நாம் இங்கே 2 அயன்களுக்கு, முக்கியமான 2 கட்டியன்களுக்கு பரிசோதனை செய்யவில்லை. ஒன்று அமோனியம் அயன்கள், மற்றது ஃபெரஸ் அயன்கள்.
இந்த ரெண்டுக்கும் இங்கே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அமோனியம் எங்களுக்கு செய்ய இயலாது பிள்ளைகள். நாங்கள் கூட்டம் 3, கூட்டம் 4, கூட்டம் 5 போதுமான அமோனியம் அயன்களை சேர்த்துக்கிறோம். போதுமான அமோனியம் அயன்களை கூட்டம் 3, 4 சேர்த்திருக்கிறோம். ஆனால் இந்த அமோனியம் அயன்களும் ஃபெரஸ் அயன்களையும் பொறுத்தவரையில் போதுமான அமோனியம் அயன்கள் சேர்க்கப்பட்டபடியால் அதற்கு சோதிக்க வேண்டாம், சேர்க்க இயலாது. ஃபெரஸ் அயன்கள் இங்கே வரவில்லை. ஃபெரிக் அயன்கள் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கூட்டத்தில் வந்திருக்கு, கூட்டம் 3. அப்படி என்றால் இவைக்கு என்ன செய்யலாம்? ஆரம்ப பதார்த்தத்தை எடுத்து, இந்த வடிதிரவங்கள் இங்கே பொருந்தால், ஆரம்ப பதார்த்தத்தை எடுத்து அமோனியம் அயனுக்கும் ஃபெரஸ் அயனுக்கும் சோதியுங்க. ஆரம்ப பதார்த்தத்துக்கு NaOH aqueous சேருங்க. அமோனியா வாயு வெளிப்படும். அமோனியாவின் மணத்தால் அதை இனங்காணலாம். உறுதிப்படுத்த வேண்டின் நெசிலரின் சோதனை பொருளை சேருங்க. கபில நிறம் தோன்றும். அது அமோனியம் அயனுக்குரிய சோதனை. அப்போ அமோனியம் அயனுக்குரிய சோதனை வேறாக செய்யப்படல் வேண்டும். ஆரம்ப பதார்த்தத்தை எடுத்து செய்யுங்க. அதே போல ஃபெரஸ் அயனுக்கு சோதிப்பதற்கு ஆரம்ப பதார்த்தத்துக்கு பொட்டாசியம் ஃபெரிசயனைட்டை சேருங்க. K3FeCN6 பொட்டாசியம் ஃபெரிசயனைட். இதில் Fe ஒட்சியேற்ற நிலை +3 ஃபெரிசயனைட்டை சேருங்க. கருநீல நிற டர்ன்புல்ஸ் ப்ளூ வீழ்படிவு வந்தால் அது ஃபெரஸ் அயன்களை காட்டும். இந்த தாக்கத்தை பாருங்கள். இந்த ஃபெரிஸ் அயன் FeCN6 3- அயனோட ஃபெரஸ் அயன் சேர்ந்தால் உங்களுக்கு ஃபெரஸ் ஃபெரிக்கா ஒட்சியேற்றப்படும். அதே சமயம் இந்த ஃபெரிக் இங்கே ஃபெரஸாக தாழ்த்தப்படும். மாறி நடக்கிறது. இந்த ஃபெரஸ் இங்கே ஃபெரிக்காக ஒட்சியேற்றப்படும். அந்த கம்ப்ளெக்ஸ் அயனில் இருக்கிற அயன் 3 அயன் 2ஆக தாழ்த்தப்படும். அதால தான் இது 3- இது 4-. தொடர்ந்து அந்த ஃபெரிக் அயன்கள், இந்த உருவாகின ஃபெரிக் அயன்கள் இந்த FeCN6 4- சேர்ந்து கருநீல வீழ்வடிவை தோன்றும். இது டர்ன்புல்ஸ் ப்ளூ. ஆனால் இதே சூத்திரம்தான் ப்ரூஷியன் ப்ளூவுக்கு. ஆனால் மாறி அமை. அப்போ ஃபெரஸ் அயனுக்கு என்ன சோதனை? ஆரம்ப பதார்த்தத்தில் ஒரு பகுதியை எடுத்து K3FeCN6 சேர்ப்பின் கருநீல நிறம் தோன்றின் அது ஃபெரஸ் அயன்களை காட்டும். நல்லது. ஃபெரிக் அயனுக்கு என்ன செய்யலாம்? அதற்கு ஆரம்ப பதார்த்தத்துக்கு K4FeCN6 சேருங்க. ஃபெரோசயனைட் பொட்டாசியம் ஃபெரோசயனைட்டை சேருங்க. இதில் அயன் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே வீழ்படிவு தான் இங்கேயும் தோன்றும். ஆனாலும் இந்த வீழ்படிவை ப்ரூஷியன் நிற வீழ்படிவு என்று சொல்வார்கள், கருநீல நிறம். ஒரே சூத்திரம். ஆனால் சேர்க்கிற சோதனை பொருட்கள் வேறு. முதலாவது K3FeCN6 ஃபெரஸுக்கு, ஃபெரிக்கு K4FeCN6. ஆனால் ஃபெரஸ் முதலாவது ஃபெரிக்காக மாறி அதே நேரத்தில் ஃபெரிசயனைட் ஃபெரோசயனைட்டாக மாறி தாக்கம் நடக்குது. ஒரே விளைவு ரெண்டுலையும் தெளிவாக மனதில் வையுங்க. பேர் மட்டும் வித்தியாசம். டர்ன்புல்ஸ் என்றவர் இதை காட்டினபடியால் முதலாவது சொல்லுவோம் டர்ன்புல்ஸ் ப்ளூ. ப்ரூஷியன் காட்டினபடியாக ரெண்டாவது ப்ரூஷியன் ப்ளூ. ரெண்டும் கருநீலம், ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் தாக்கங்கள் வேறு. இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். நல்லது. இப்பொழுது நான் அடுத்த கட்டத்துக்குள்ளே நுழைகிறேன். இப்போ உங்களுக்குரிய விளக்கங்களை தாரேன்.
ஏன் குரூப் 1க்கு ஐதான குளிர்ந்த HCl சேர்த்தோம்? காரணம், ஏன் டில் HCl சேர்க்கிறோம்? இந்த குளோரைடு என்ற செறிவு கூட இருப்பின், செறிந்த குளோரைடுகள் இருப்பின், இந்த PbCl2 என்ற வீழ்வடிவு PbCl2- ஆகவும், AgCl வீழ்வடிவு AgCl2- ஆகவும் மாறி கரைந்து விடும். எனவே இங்கே நீங்கள் செறி HCl பயன்படுத்தினால் இந்த PbCl2 AgCl வீழ்வடிவாகாது தப்பலாம். அவை காம்ப்ளெக்ஸாக மாறி PbCl4- AgCl2- மாறி கரைந்து விடும். ஆகவேதான் ஐதான HCl மஸ்ட், சரி HCl சேர்க்க வேண்டாம். சரி, ஏன் குளிர் HCl சேர்ப்பார்? உங்களுக்கு தெரியும், இந்த PbCl2 சூடான நீரில் கரையக்கூடியது. அப்போ அறை வெப்பநிலையிலேயுமே ஓரளவு கரையலாம். அதனால தான் குளிர் HCl சேர்க்கிறோம். 25°C குறைய சேர்க்க வேண்டும். ஆனால் எமது நாட்டிலே அது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நாங்கள் நார்மலாக செய்கிற போது இந்த லெட் அயன்கள் முழுமையாக PbCl2 வீழ்வடிவாகாது தப்புறதால குரூப் 2விலையும் லெட் அயன்கள் வரும். இதை கவனித்து கொள்ளுங்கள். குரூப் 1இருந்து ஒரு பகுதி லெட் அயன்கள் தப்பி குரூப் 2விலையும் போகும். சரி, அப்போ ஏன் ஐதான குளிர்ந்த HCl சேர்க்க வேண்டும்? சரி HCl சேர்த்தால் வீழ்வடிவாக்கம் முற்றுப்பெறாது, காம்ப்ளெக்ஸ் வரும். சூடான HCl சேர்த்தாலும் PbCl2 கணிசமாக கரைந்து விடும். நல்லது. இனி குரூப் 2 and 4 ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த குரூப் 2வில் நிபந்தனை என்ன? கூட்டம் 1 வடிதிரவத்திற்குள் H2S செலுத்தினீங்க. இந்த கேட்டையன்கள் இருந்தால் யார் கியூப்ரிக் அயன்கள், மெர்க்யூரிக் அயன்கள் தான் வீழ்வடிவாக வந்தினோம். குரூப் 4ல் நாங்கள் கார ஊடகத்தில் H2S செலுத்தினோம். என்னதற்காக? அதற்கு ஒரு கணிப்பின் தந்து அதன் மூலம் விளக்குவது சிறந்ததென நினைக்கிறேன். கூட்டம் 2 சில சல்பைடுகளின் KSP கரைதிறன் பெருக்கங்களை தந்துள்ளேன். கூட்டம் 4 சல்பைடுகளின் கரைதிறன் பெருக்கங்களை தந்துள்ளேன். ஒப்பீட்டளவில் இந்த கூட்டம் 2 சல்பைடுகளின் கரைதிறன் பெருக்கங்களை விட கூட்டம் 4 சல்பைடுகளின் கரைதிறன் பெருக்கங்கள் உயர்வானவை அல்லது கரைந்தகவு கூடியவை. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இதை வைத்துக்கொண்டு இப்போ ஒரு கணிப்பின் மூலம் காட்டுகிறேன் ஏன் அமில ஊடகம் அவசியம் உண்டு. இங்க பாருங்க, ஒரு எளிய உதாரணம் பாருங்க. கியூப்ரிக் அயன்கள், கட்மியம் அயன்கள், ஜிங்க் அயன்கள், நிக்கல் அயன்கள் கூட்டம் 2லேயும் இருக்கணும், கூட்டம் 4லேயும் இருக்கு கொண்ட ஒரு கரைசல் உங்களுக்கு இருக்கு. இதுக்குள்ள அவை ஒவ்வொன்றின் அதுக்குள்ள 0.01 மூலர் செறிவிலே ஒவ்வொன்றும் இருக்கணும். இந்த ஒவ்வொரு கட்டையனும் இந்த செறிவில் இருக்கணும். இதுக்குள்ள H2S வாயுவை பின்வரும் நிபந்தனைகளில் செலுத்துகிறோம். அதிலே முதலில் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், இந்த H2S வாயு நீரிலே ஒரு அளவுதான் கரையும். 0.1 மூலர் சாதாரணமாக ஒரு டெசிமீட்டர் கியூப்பில் கரையும். ஒரு டெசிமீட்டர் கியூப்பில் H2S வாயுவின் கரைதிறன் 0.1 mol டெசிமீட்டர் -3. அப்போ இங்கே அந்த H2S ஒரு சமநிலை இருக்கு. அந்த சமநிலையில்
8+ அயன் செறிவின் வர்க்கம் தர சல்பைட்டின் செறிவு 1 தர 10⁻23 மூல் கியூப் டெசிமீட்டர் -6 இது ஒரு மாறா பெருமானமாக 25 பாக சியிலே அமையும். காரணம் என்னென்றால் 25 பாக சியில H2S கரதிறன் ஒரு மாறா பெருமானம் 0.1 மூலர் மேக்சிமம் இருக்கு. அப்போ இதுக்கும் இப்படி ஒரு சமன் எடுக்கலாம். உங்களுக்கு சுவத்துக்காக இப்படியே தான் ஃபைனல் பேப்பர்லேயும் தர பார்க்கணும், அப்படியே தான் தந்திருக்கணும். சரி, முதல்ல pH 2 இருக்கேக்க, pH 7 இருக்கேக்க, pH 9 இருக்கேக்க நாங்கள் H2S செலுத்துகிறோம். சரியா? H2S செலுத்துகிறோம். என்ன நடக்கும்? pH 2 இருந்தால் 8+ அயன் செறிவு 1 தர 10⁻². உங்களுக்கு தெரியும் pH என்னது -log H+. அப்போ pH 2 அர்த்தம் 8+ அயன் செறிவு 10⁻². இந்த நிலையில் கரைசல்ல இருக்கக்கூடிய சல்பைட் அயன் செறிவு என்ன? அதாவது pH 2 உள்ள ஒரு கரைசலுக்குள்ள H2S செலுத்தி நீங்கள் நிரம்பலாக்கி வச்சிருக்கிறீங்கள். அந்த நேரத்தில் சல்பைட் அயன் செறிவு என்னவா இருக்கும்? இந்த தொடர்பில் கொண்டே 8+க்கு பதிலாக நீங்கள் 10⁻² பிரதியிட்டால் சல்பைட் அயன் செறிவு இப்படி வரும். இது சுலபமான விடயங்கள். இதுதான் சல்பைட் அயன் செறிவு. இங்கே 8+ அயன் செறிவு 1 தர 10⁻² இருப்பின் நாம் இந்த தொடர்பை பயன்படுத்துவதன் மூலம் சல்பைட் அயன் செறிவை கணிக்கிறோம். 10⁻19. இந்த நிலையில் இதனை கொண்டே சல்பைட் அயன் செறிவு 1 தர 10⁻19 இருந்தால் பொதுப்பட எழுதுகிறேன். இந்த M2+ அது கோபால்ட், நிக்கல் யாராகவும் இருக்கலாம். அவையின் அயன் பெருக்கம் என்ன? M2+ அயன் செறிவு தர சல்பைட் அயன் செறிவு, இது அயன் பெருக்கம் என்று சொல்வோம். இந்த அயன் பெருக்கமானது 1 தர 10⁻22 அமையும். ஏன்? M2+ செறிவு 0.001, 1 தர 10⁻3. சல்பைட் அயன் செறிவு 10⁻19. ஆகவே அந்த அயன் பெருக்கம் பொதுமையாக எழுதியிருக்கிறோம். M2+ அயன் செறிவு தர சல்பைட் அயன் செறிவு என்ன வரும்? 10⁻22. இதைத்தான் சுருக்கமாக IP அயனிக் ப்ராடக்ட் என்று குறிப்பிடுகிறோம். அயனிக் ப்ராடக்ட். இந்த அயன் பெருக்கமானது இந்த கூட்டம் 2 உள்ள சல்பைட்டுகளின் KSPயை விட பெரிதாகின்றது. கூட்டம் 2 உள்ள சல்பைட்டுகளின் KSPயை விட இந்த அயன் பெருக்கம் பெரிதாகின்றது. ஆகவே கூட்டம் 2 இங்கே வீழ்வடிவாகும். ஆனால் இது கூட்டம் 4 KSPயை விட சின்ன. ஆனபடியா கூட்டம் 4 வீழ்வடிவாகாது. கூட்டம் 2 சல்பைட்டை விட, அதாவது அவற்றின் சல்பைட்டு கண்ட KSPயை விட இந்த அயன் பெருக்கம் பெரிது. அயன் பெருக்கம் பெரிது கரதிறன் பெருக்கம் என்றால் அப்பதார்த்தங்கள் வீழ்வடிவாகும். இது பௌதீக ரசாயனம். ஆனால் கூட்டம் 4 விட அவை சிறிது அயன் பெருக்கம். ஆகவே கூட்டம் 4 வீழ்வடிவாகாது. இப்பொழுது நாங்கள் pH 7 பார்ப்போம். நடுநிலையான கரைசல். pH 7 இருக்கும்போது 8+ அயன் செறிவு 10⁻7. 8+ கூட்டம் இங்கே பாருங்கள், pH 7 ஆக அமையும் போது 8+ அயன் செறிவு 10⁻7 நடுநிலை கரைசல்.
இந்நிலையிலே அதே தொடர்பை பயன்படுத்தினால் சல்பைட்டின் செறிவு 10⁻9 வரும். H+ அயன் செறிவின் வர்க்கம் தர சல்பைட்டின் செறிவு 10⁻23. H+க்கு இதை போட்டால் சல்பைட்டின் செறிவு. இந்நேரத்தில் IP என்ன, அயனிக் ப்ராடக்ட் என்ன? M2+ அயன் செறிவு தர சல்பைட்டின் செறிவு என்ன? 10⁻12. இது கூட்டம் 2 மட்டுமல்ல, 4 KSPயை விட பெரிதாகின்றது. இந்நிலையில் கூட்டம் 2 வரும், 4 வரும், சகல கற்றியன்களும் இங்கே வீழ்வடிவாகும். ஆனபடியா நான் அடுத்ததை கணிக்க தேவையில்லை என்று நம்புகிறேன். pH 9, அதாவது கார ஊடகத்தில் கூட்டம் 2, 4 கட்டாயம் 2ம் படியும். ஏனென்றால் நடுநிலை ஊடகத்திலேயே நாங்கள் அயன் பெருக்கங்கள் இந்த 2 பேற்ற KSPயை விட கூட, ஆனபடியால் 2ம் படியும். ஆகவே கார ஊடகத்தில் நிச்சயமாக 2ம் படியும். இதை தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நடைமுறை பிரச்சனை என்னவென்றால், இந்த அயன் செறிவுகள் 10⁻2 மூலரை விட நடைமுறையிலே குறைந்துவிடும். என்றால் கூட்டம் 1 5ஆன HCl சேர்க்கிறீங்க, அப்போ கரைசல் 5ஆக்கம் அடையுது. கூட்டம் 2 H2S செலுத்துகிறோம், திரும்பி கூட்டம் 3 கொதிக்க செய்கிறோம். அதுக்குள்ள பிறகு என்ன செய்கிறீங்க, HNO3 சேர்க்கிறீங்க. பிறகு அமோனியா போயிட்டு கரைசல், அமோனியா நீர் கரைசல். அப்போ இந்த கரைசல் இந்த கனளவு அதிகரித்து செல்கிறது. எனவே இந்த 0.001 மூலர் என்பது மேலும் குறையலாம். ஆனபடியே சில சமயங்களில் நடுநில ஊடகத்தில் எல்லா குரூப் 4ம் வீழ்வடிவாகாது விடலாம். இந்த pH 7 இருக்க எது எப்படி இருந்தான்னு கார ஊடகத்தில் கட்டாயம் வீழ்வடிவாகும். நல்லது. இப்பொழுது நாம் அடுத்த கட்டத்துக்குள்ளே செல்கிறோம். இதில் இந்த பொது அயன் விளைவு இப்போ பாருங்கள். இந்த H+ அயன் அதற்கு மீள காட்டுகிறேன். H+ அயன் செறிவு மாறிக்கொண்டு போய்க்க என்ன நடக்குது? H+ அயன் செறிவு மாற மாற இந்த H2S அயனாக்கம், H2S 2 படிகளில் அயனாக்கம் அடையும். சரியா? H2S 2 படிகளில் அயனாக்கம் அடையும். ஒன்று H+ம் HS-ம். HS- பிறகு மீண்டும் H+ம் S2- அயனாக்கம் அடையும். ஆனால் இந்த அயனாக்கங்கள் மிக மிக அரிதானவை. இந்த அயனாக்கங்கள் மிகவும் அரிதானவை. ஆனபடியா இந்த நிலையில் நீங்கள் இதுக்குள்ளே H2S H+ அயன்களை சேர்க்க என்ன நடக்கும்? H+ அயன்களை சேர்க்கும் போது பொது அயன் விளைவு என்று சொல்லுகிறோம். லிச்செட்லியரின் தத்துவப்படி இந்த 2 சமநிலைகளும் பின்முகமாக செல்லும். ஆகவே சல்பைட் செறிவு குறையும். இதனால கூட்டம் சல்பைட் செறிவு குறையும். இதனால கூட்டம் 2 மட்டும்தான் வீழ்வடிவாகும். எப்பொழுது H+ அயன் செறிவு உயர்வாக இருக்கு. அதுதான் சொல்றது என்னென்று பொது அயன் விளைவு. அந்த பொது அயன் H+, அது அமிலத்திலேயும் இருக்கும், H2Sலேயும் இருக்கும். அந்த H+ அயன் செறிவு கூடுவதால் சமநிலைகள் பின்னோக்கி செல்லும், சல்பைட் அயன் செறிவு குறையும், கூட்டம் 2 மட்டும் படி. இந்த சொல்லை அப்போ கவனித்துக் கொள்ளுங்கள், பொது அயன் விளைவு. சரியா? இப்போ இங்கே அதைத்தான் நான் கீழே சொல்லிக்கொண்டு வந்தேன். இந்த H2S அயனாக்கம் இப்படி 2 விதமாக நடக்கும். H+ சேர்த்தா 2 சமநிலைகளும் பின்னோக்கி செல்லும், சல்பைட் அயன் செறிவு குறையும். ஆனபடியா குரூப் 4 வீழ்வடிவாகாது தப்பிவிடும். ஆனால் கார ஊடகமாக இருந்தால் இந்த H+ அயன்கள் OH அயன்களால் நீராக அகற்றப்படும். இல்லையா? H+ ஆனது OH- ஆல் நீராக அகற்றப்படும். அப்போ சமநிலை வலப்புறம் நகரும்,
சல்ஃபைட் அயன் செறிவு கூடும், கூட்டம் 4 வீழ்வடிவாகும். அப்போ ஏன் அமில ஊடகம், ஏன் கார ஊடகம், ரெண்டையும் தெளிவாக கவனியுங்கள். நல்லது. இப்பொழுது நான் கூட்டம் 3க்கு செல்கிறேன். அந்த கூட்டம் 3லே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில நிபந்தனைகளை ஏற்கனவே விளக்கப்படுத்தி விட்டேன். என்னென்ன சொல்லி தந்தேன்? முதல்ல கூட்டம் 2 கொதிக்க செய்து H2Sஐ அகற்றுங்க. அதுக்கு பிறகு HNO3 சேர்த்து திருப்பி கொதிக்க வையுங்க, பெருசை பெரிக்காக்குங்க. பிறகு அமோனியங்கோயிட்ட சேருங்க, இறுதியாக அமோனியாவை சேருங்க. ஒரு சிறிய கணக்கின் மூலம் இதை பார்ப்போம். 1 டெசிமீட்டர் கியூப் கரைசல்ல 0.01 மூல் அமோனியாவும் 0.001 மூல் மெக்னீசியம் அயன்களும் இருக்குதா? இந்நிலையில் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டின் வீழ்வடிவாதை தடுக்க தேவையான அமோனியம் அயன் செறிவு யாது? தேவையான அமோனியம் அயன் செறிவு யாது? அமோனியாவின் அயனாக்க மாறிலி தந்திருக்கிறார். அதை விட மேலதிகமாக குறிப்பிடுவோம், இந்த அமோனியம் அயன்கள் அமோனியம் குளோரைடால் மட்டும் வழங்கப்படும். கேள்வியை தெளிவாக பாருங்கள். 1 டெசிமீட்டர் கியூப் கரைசல்ல 0.01 மூல் அமோனியாவும் 0.001 மூல் மெக்னீசியம் உண்டு. MgOH ட்வைஸை வீழ்வடிவாக விடாது தடுக்க வேண்டும் என்றால் அமோனியா கார கரைசல், அந்த காரத்தோட இந்த மெக்னீசியம் அயன்கள் சேர்ந்தால் MgOH ட்வைஸ் வீழ்வடிவாகும். அதை தடுக்க வேண்டும். அதுக்கு தேவையான அமோனியம் அயன் செறிவு என்ன? இதுவும் பொது அயன் விளைவுதான். இங்கே பாருங்கள், அதை எப்படி கணிச்சு காட்டுகிறேன். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடின் KSP தந்திருக்கிறார் 10^12. அப்படி என்றால் இந்த MgOH ட்வைஸ் வீழ்வடிவாவதற்கு தேவையான OH அயன்கள் என்ன? நான் இங்கே கொஞ்சம் படிகளை ஸ்கிப் பண்ணி பாஞ்சு செல்கிறேன். வீழ்வடிவு தோன்றதுக்குரிய கண்டிஷன் அயன் பெருக்கம் சமன் கரதிறன் பெருக்கம். மெக்னீசியம் அயன் செறிவு தர OH அயன் செறிவின் வர்க்கம் அவற்றை KSP அல்ல அதை விட கூடும்போது வீழ்வடிவு வரும். ஆனபடியே OH அயன் செறிவென்றது KSPயின் கீழ் மெக்னீசியம் அயன் செறிவின் வர்க்க மூலமாக இருக்கும். அதாவது இந்த தத்துவம் இதுதான் பிள்ளைகள். Mg2+ அயன் செறிவு தர OH அயன் செறிவின் வர்க்கம் சமன் KSP. உங்களுக்கு Mg2+ செறிவு தந்திருக்கிறோம் 0.001. KSP தந்திருக்கிறேன் 7×10^12. அப்போ OH அயன் என்ன? அதை சிம்பிளாக கணிச்சா இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட போடலாம், அப்ராக்சிமேட்டாக தேவையில்லை. 8^4 தர 10^5. அப்போ இனி அமோனியான்ற கேபிக்கு போகிறோம். அமோனியாவில் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு சமநிலை அங்கே இருக்கு. NH4OH மீளுந்தாக்கம் NH4+ + OH-. இவற்றை கேபி வந்து அங்கே எழுதியிருக்கிற அமோனியான்ற கேபி தந்திருக்கிறார். தேவையான OH அயன் செறிவு இப்போ கணிச்சு வச்சிருக்கிறார். அமோனியம் அயன் செறிவு அமோனியான்ற செறிவும் தந்திருக்கிறார். அதாவது இந்த கேபியில் உங்களுக்கு அமோனியம் அயன் செறிவு தரப்பட்டிருக்கு. கேள்வி OH அயன் செறிவு தரப்பட்டிருக்கு, அது கணிச்சிருக்கிறோம். அப்படி என்றால் அமோனியான்ற செறிவு என்ன அதுக்கு தந்திருக்கிறோம். அமோனியம் அயனை காணுங்க. இதான் இங்கே நீங்கள் செய்ய போகிறீங்க. என்ன சொல்கிறேன்? இந்த அமோனியான்ற சமநிலைக்குள்ள அமோனியம் குளோரைட் அயன்களை அமோனியம் அயன்களை சேர்த்தா அந்த சமநிலை பின்னோக்கி செல்லும். அது பொது அயன் விளைவு. அதால் OH அயன் செறிவு குறைக்கப்படும்.
அந்த OH செறிவு இந்த நாங்கள் கணிச்சிருக்கிற 8.4/10⁵ விட குறைந்தால் MgOH twice வீழ்வடிவாகாது. அப்போ அந்த நுணுக்கத்தை திருப்பியும் வலியுறுத்துகிற இந்த பொது அயன் விளைவு. அமோனியா நீர்க்கரைசலுக்குள்ள அமோனியம் குளோரைடை சேர்த்தால் அங்கே பொது அயனான அமோனியம் அயன் காரணமாக அமோனியாவின் கரைதிறன் அதாவது கூட்டப்பிரிகை குறையும், அமோனியம் அயன் கூட்டப்பிரிகை குறையும், OH அயன் சரிவு குறையும். நாங்கள் மெட்டக்கரைக்கு தான் பார்க்குறோம். MgOH twice வீழ்வடிவாவதற்கு OH அயன் சரிவு குறைந்தது 8.4/10⁵. இந்த நிலை வர வேணுமென்றால் இந்த அமோனியம் அயன்களை சேர்ப்பதன் மூலம் அமோனியாவின் கரைதிறனை எவ்வளவாக குறைக்க வேண்டும், அமோனியா கூட்டப்பிரிகை எவ்வளவு குறைக்க வேண்டும், அதான் பார்க்குறோம். அப்போ OH அயன் சரிவு தெரியும், அமோனியாண்ட சரிவு தெரியும், KB தெரியும். தேவையான அமோனியம் அயன்களை கணியுங்க. இதை விட அமோனியம் அயன் கூட இருந்தால் OH அயன் செறிவு நன்கு குறைக்கப்படும், MgOH twice வீழ்வடிவாகாது. MgOH twice வீழ்வடிவாகாது. அதை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இதிலேயும் பொது அயன் தான் தத்துவம். ஆனால் இந்த நிபந்தனைகளில் இங்கே பாருங்க, ஃபெரிக் அயன்கள், அலுமினியம் அயன்கள், குரோமியம் அயன்கள் இருந்தால் அவை வீழ்வடிவாகுமா? அவை இந்த KSPL தந்திருக்கிற அதே தத்துவத்தை பாவிச்சு இந்த M3+ அயன் சரிவு, OH அயன் சரிவு கனம் சமன் 1/10⁻³ இருந்த, அதாவது M3+ அயன் சரிவு 1/10⁻³, OH அயன் சரிவு கணிச்சு வச்சிருக்கிறோம். ஐபியை காணுங்க. அந்த ஐபி இப்படி வருது. அதாவது மெக்னீசியம் அயன்கள் இருக்கிற இடத்தில் ஃபெரிக் அயன் இருந்தால், அலுமினியம் அயன் இருந்தால், குரோமியம் அயன் இருந்தால் அந்த KSPL தந்திருக்கிற அவை வீழ்வடிவாகுமா? இதுதான் கேள்வி. அப்போ நான் பொதுவாகவே எழுதுகிறேன். ஏன்னா மூவலகு நேர அயன்கள் M3+ அயன் சரிவுதல OH அயன் சரிவின் கனம் என்ன? மெக்னீசியம் அயன் அதே சரிவில் இவை இருக்கின. மெக்னீசியம் அயனுக்கு தேவையான OH அயன் சரிவை போட்டு பார்க்குறேன். இந்த நிலையில் அயன் பெருக்கம் இப்படி வரும். ஆனால் இந்த அயன் பெருக்கமானது இங்கே பாருங்க, இந்த 3 KSPயையும் விட, அதாவது ஃபெரிக் அயன், அலுமினியம் ஹைட்ரோக்சைடின், குரோமியம் ஹைட்ரோக்சைடின் KSPயை விட இந்த ஐபி பெரிதாக வருது. ஆகவே 3 பேரும் வீழ்வடிவாகும். ஆனபடியாத்தான் அமோனியம் குளோரைடை சேர்த்து பின் அமோனியாவை சேர்க்க வேண்டும். இது தெளிவாக மனதில் வையுங்கள். இங்கும் பொது அயன் விளைவுதான் தத்துவம். பொது அயன் விளைவை பயன்படுத்தி Mg2+ வீழ்வடிவாகாமல் தடுத்து ஃபெரிக் அயன்கள், அலுமினியம் அயன்கள், குரோமியம் அயன்களை வீழ்வடிவாக்கலாம். இதையும் மனதில் வைக்கும். இதே போல் H2Sல அமில ஊடகத்திலையும் நாங்கள் H+ என்ற பொது அயனை வைத்து கூட்டம் 2 தனியாகவும் கூட்டம் 4 தனியாகவும் வீழ்வடிவாக்குகின்றோம். இவை பௌதீக ரசாயனத்தில் வரத்தக்க வினாக்கள். ஆனால் இவை இந்த அப்ளிகேஷன் பயன்பாடு உங்களுக்கு எங்கே வருது? அசேதன ரசாயனத்தில் வருது. நல்லது மாணவர்களே, இன்றைய தினம் நாம் இந்த பொது அயன் விளைவு பற்றிய எண்ணக்கருக்களை உங்களுக்கு விளக்கிய பின் இந்த பண்பறி பகுப்பின் முக்கியத்துவத்தையும் குறிப்பிட்டிருந்தேன். பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நாம் கற்றியன்களின் பண்பறி வகுப்பு மட்டுமன்றி அணியன்களின் பண்பறி வகுப்பையும் உள்ளடக்கி சந்திப்போம்.
அங்கே அந்நியன்களின் பண்பறை வகுப்பில் பொதுவாக இந்த கணிப்புகள் அமையாது. இதை நன்கு விளங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் மேலும் பயிற்சிகள் பெறலாம். பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். நல்லது. இத்துடன் உங்களுக்கு வாழ்த்து கூறி இனிய வணக்கங்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.